ஹாப்பி பொங்கல் அன்னைக்கு எல்லாம் எப்படி உட்காந்துக்கோங்க பாருங்கள். எங்கள் பாட்டி இது வந்து நாங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கோம். இந்த வீடே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நாங்கள் எப்போவுமே நாங்கள் அப்போ வேலை செய்கிற இடத்துல இருக்கும்போது அந்த வீடு வந்து குப்பையாக வச்சுக்குவோம். அது ஏன்னா அது வந்து எப்போவுமே நாங்கள் அங்கேயே இருக்கிறதுனால குப்பையாக இருக்குது. பட் நாங்கள் இது வந்து எப்போயாச்சும் தான் வருவோம் இல்லையா. ஸோ வந்து இது எங்கள் டேடி ஹாப்பி பொங்கல் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஸோ வந்து இங்கே சி இருக்கும். சியில் வந்து எங்கள் பாட்டி பல்பொடி டப்பா வந்து ஒட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் எம் இருக்கும். ஏன்னா சி ஃபார் எங்கள் தாத்தா பேர் வந்து சின்ன பெண், அப்பா பேர் வந்து மணிகண்டன். ஸோ வந்து சிஎம் சொல்லிட்டு இருக்கும். நடுவில் தாமரை இருக்குது. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோ கலர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஹால் கிடையாது, இது பேர் வந்து இது வந்து ஒரு ரூம். பட் இங்கே வந்ததுனால இந்த ரூம் ரொம்ப கொச்சம் இப்போ ஆயிடுச்சு. நைட்டு தான் வந்து அதுக்குள்ளே இதோடைய நிலமை என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஹால். இங்கே நாங்கள் வந்து ஒரு கட்டில் வச்சுருக்கோம், ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு டிவி, அப்புறமேட்டு இங்கே வந்து ஒரு டேபிள், கண்ணாடி இதெல்லாம் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான கண்ணாடி எனக்கு எங்கள் வீட்டில் வேணும்னு ஆசைப்பட்றேன். மேலே வந்து நாங்கள் ஒரு லைட் செட் பண்ணியிருக்கோம். இது நைட்டு தூங்கும் போது நாங்கள் போட்டுக்குவோம். இது வந்து நல்லாயிருக்கும். நைட் vlog போடும்போது நான் உங்களுக்கு அதை வந்து சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து சாமி ரூம்னு தனியாக வைக்கலை, இருந்தாலும் இதில் வந்து எங்கள் தாத்தா ஃபோட்டோ, அப்புறமேட்டு பீரோ இதெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே ஒரு செல்ஃபு. தாத்தா எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லுங்கள். உங்களுக்கு ஹாப்பி பொங்கல். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாமா. இது வந்து நாங்கள் வச்சுருக்க க்யூட் ஃப்ரிட்ஜு. இது நாங்கள் எப்போயாச்சும் தான் யூஸ் பண்ணுறோன்றனால இன்னும் அப்படியே தான் இருக்குது பத்திரமா. அப்புறமேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது நான் ட்ராயிங் பண்ணேன். இது வந்து சும்மா வெறும் மஞ்சளும் குங்குமமும் வச்சு வந்திருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ண தெரியும்னா பிங்க் கலர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமி. ஓகேவா, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே வந்து சாமி எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா இது ஸ்பேசியஸாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு நிறைய பேர் நிற்கலாம். நாங்கள் வந்து கோயிலெலாம் கட்டலை, சும்மா சாமி கும்பிட்றதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல இடம் பெருசாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாக் வச்சுட்டு இது வந்து ஒரு ரூம். ஓகேங்களா, இந்த பக்கம் தான் நாங்கள் கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக. பட் இங்கே நாங்கள் வந்து இப்போ கரும்பு, இது எங்கள் அப்பாவோடைய சைக்கிள் சரியா, அப்புறமேட்டு மஞ்சள் அதெல்லாம் வந்து பானை கட்டுறது, இலை அதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் ஸ்டோரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதோடைய பேர் வந்து கிச்சன். ரியலி சாரி, கிச்சனை வந்து இப்படி வைக்கிறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ இங்கே செல்ஃபு, இங்கே கொஞ்சம் பாத்திரம்லாம் ஸ்டோர் பண்ணிக்கோ. இங்கே கிரைண்டர் இருக்குது சரிங்களா. இந்த கிரைண்டர் நாங்கள் எப்போயாச்சும் யூஸ் பண்ணதுனால தான் ரொம்ப நாளாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு அந்த பழைய முன்னாடி நாங்கள் போயிருக்கோம்ல நெய்வேலியில், அந்த வீட்டில் இருந்த வாஷிங் மிஷின் இங்கே ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் நாங்கள் அதுக்கப்புறம் 2-3 வாஷிங் மிஷின் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த ரூம் vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 வீடியோ இருக்குது, நான் கோலம் போட்டுறேங்க, நீங்கள் பார்க்கலாம். நான் போட்டு கோலம் எப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற லைவ் கிச்சன். பட் நம்ம உள்ளே பார்த்தோம் இல்லையா, அதுதான் கிச்சனு. ஸோ இந்த வீடு யாரும் தெரில, இங்கே வச்சுருக்காங்க, நாங்கள் இல்லாதப்போ மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு. பட் இன்னும் ஒரு கேஸ் ஸ்டவ்வும் சிலிண்டரோடு இருக்குது, அம்மிக்கல், அப்புறமேட்டு நாங்கள் கிரைண்டர் வச்சுக்கிறதுனால ஆட்டுக்கல் வச்சுருந்தோம். பட் அங்கே ஊரில் இருக்குது. இது வந்து உரல். அதுக்கப்புறம் அந்த இது சொல்லுவாங்க, அது பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இதில் தான் நாங்கள் கோலப்பொடிலாம் இப்போ எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதை வந்து தூக்கிட்டு போட்டாங்க. இது அவங்க நெய்வேலியிலேருந்து கொண்டு வந்தது தான். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ கோலம் போட போகிறேன். அதை போட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து தான் காமிக்கிறேன். எங்கள் டாக் வந்து வீட்டில் நின்றுட்டுருக்கு. பட் இது எனக்கு ஞாபகமே இல்லை. ஹாப்பி பொங்கல். இந்த தம்பி சேர்ந்து கலர் கொடுத்துட்டு இருக்கான். இதில் கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்குது பிகாஸ் ஆஃப் மை ஒர்க். இப்போ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி லேபராக ஒர்க் பண்ணுறா, ஐ மீன் வீடு துடிக்கிறா. எங்கள் அப்பா இன்னும் கிளம்பலை, ரொம்ப நேரம் ஆகுது எழுந்துச்சு. இங்கே பாருங்க, எங்கள் மம்மி எனக்காக ஆசையாக டீ கொண்டு வராங்க. எவ்வளோ பாசமான மம்மி இல்லையா. கீழே பல்பொடி இருக்குது வீடியோ எடுத்து. ஸோ
ரொம்ப ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு. எங்கள் பாட்டி அவங்க வந்து நிறையா வேலை பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்களுக்கு என்னால் பண்ண முடியல. இருந்தாலும் அவங்க எங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்.